ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, காருக்கு ரொம்ப அவசியமாக தேவை இப்போ என்னென்னா ஒரு சார்ஜர் தாங்க. ஒரு பவர் சார்ஜர் ஒன்று தேவை. அதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 589 ருபீஸு. ஆனால் இது பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதுதான் பேக்கிங். இன்னும் ஒரு பிட் நோட்டீஸ் ஒட்டி சூப்பரான பேக்கிங்கு. எவ்வளோ தரமாக அமேசானில் வந்து பேக் பண்ணி டெலிவரி பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சாதா சார்ஜர் ஒன்று வச்சுருந்தோம். நார்மல் சார்ஜர் தான் இது. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 65 வாட் வரும். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கிங்கில் வந்து அமேசான் அடிச்சிக்க முடியாது, சரியான பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ டெலிவரி பார்ட்னர் இதை கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணால் எப்படி இதில் வந்து என்ன சேஃப்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு 600 ருபீஸ் கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்குண்டான சேஃப்டி கொஞ்சமாக அது கொடுக்கணும் இல்லையா? அது கூட இல்லாமல் ஒரு பேக்கிங் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சார்ஜர். ஜெனோவோல்ட் அப்படின்ற பிராண்டு, 65 வாட்டு 2x PD 1QC குயிக் சார்ஜர் ஒன்று. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னென்ன இருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது 12 வோல்ட்டு டு 24 வோல்ட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு வரலும் எடுக்கும். வாட்டு பார்த்திங்கன்னா 65 வாட் வரலும் எடுக்கும். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் தான் மோசமாக இருந்தாலும் உள்ளே வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த சார்ஜர். பார்த்திங்கன்னா ஒரு C to C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா PD 2 PD போர்ட்டும் ஒன்று வந்து QC போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. PDனா பவர் டெலிவரி, PPS வந்து ப்ரோக்ராமபிள் பவர் சிஸ்டம் இருக்குது இதில். அதனால் வந்து நம்ம இதை வந்து மொபைலில் ஹோல்டு பண்ணி பார்த்துருவோம் எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு. ஸோ இதை சுற்றி பார்த்திங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் எரியும்னு நினைக்கிறேன். ப்ளக் பண்ணி பார்த்துடலாம். சொன்ன மாதிரியே ப்ளூ கலரில் எரியுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பெனியில் சார்ஜரோடு வந்த C டைப்பை ப்ளக் பண்ணுவோம். ஓகே, ப்ளக் பண்ணி இப்போ மொபைலில் ப்ளக் பண்ணி பார்க்கலாம் சார்ஜ் ஆகுதுன்னு. ஓகே, சக்ஸஸ், சார்ஜ் ஆகுது. சூப்பர் ஒர்க். ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜர் தாங்க. இதில் வந்து சூப்பர் ஒர்க்குன்னு வந்ததுனாலே ஃபாஸ்ட் சார்ஜர் தான் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம போர்ட் A நம்மக்கிட்ட இருக்கிற கேஷுவல் கேபிளை ப்ளக்இன் பண்ணி பார்க்கலாம். இதில் ப்ளக்இன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒர்க் சார்ஜ் வந்து ஆன் ஆகல. இது வந்து நார்மல் சார்ஜர் தான். இது இந்த பழைய ஃபோனுக்கெலாம் வந்து இந்த சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். A டைப் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். நம்ம வந்து நாளைக்கு திருப்பதி போகிறோம், அதுக்காக தான் சார்ஜர் வாங்கியிருக்கோம். எப்போவுமே லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா இது மாதிரி ஒரு சார்ஜர் ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் வந்து தனியாக போட்டிருக்கேன். இந்த அகாரோ பம்பு ஏர் பம்ப் ஒன்று வச்சுக்கோங்க. இது எப்போவுமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மல்டி. இது நீங்கள் வந்து கார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கிற நார்மல் பவர்லேயும் வந்து DC AC ரெண்டுத்துலேயுமே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு பம்ப் வச்சுருந்தீங்க லாங் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயாவது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே சீட் பெல்ட்டு போட்டு ஓட்டுங்க. சேஃப் டிரைவ் அதுதான். சீட் பெல்ட்டு போட்டால் தான் உங்களுக்கு ஏர் பேக் வந்து ரன்னிங்கில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கைஸ், இந்த வீடியோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.